ஹாய் மகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், திரை விமர்சனம் பற்றி பேச போகிறோம். பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம தனுஷ் நடிப்பில் கரா மூவியோட ரிவ்யூ எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நானும் எக்ஸ்ட்ரா சினிமா தேட்டருக்கு போனேன். கிட்டத்தட்ட பாருங்க, இப்போ தாங்க வெளியே வந்தேன். சும்மா அப்படி வேர்த்து கொட்டிருச்சு. வந்த உடனே சரி மக்கள் உங்ககிட்ட பார்த்தா ரிவ்யூ பற்றி பேசி ஆகணும் அப்படின்ட்டு உடனே வந்து கேமரா பண்ணி வச்சுட்டு பார்த்துக்குவேன். படம் வந்து வேற லெவலுங்க. கிட்டத்தட்ட நானும் எக்ஸைட்டாக பண்ணல. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தனுஷ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பேக் கொடுத்துதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லரான படம் சொல்லலாம். இவர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம தனுஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்சத்திரப்பட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் இடையில நிறைய இடத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துக்கோட இந்த படம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் தனுஷ் கொஞ்சம் கம்பேக் கொடுக்கலாம். வேற லெவலுங்க படம் வந்து எக்ஸிட்டே பண்ணல. நானும் அந்த மாதிரி படம் வந்து எடுத்துருப்பார் தனுஷ் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதியை பற்றி அப்புறம் வச்சுக்கோங்க அதை பற்றி தான் கொஞ்சம் படமே ஓடிட்டு இருந்தது. ஆனால் இந்த படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக அப்படியே தனுஷ் வந்து இறங்கிட்டாருங்க. வேற லெவலு. பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதுக்கு வெளியே எங்கேயோ போகிறாரு, அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போகிறாரு. அங்கே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிறைய பேங்க் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறாரு. அந்த கொள்ளடிச்சு பணத்தெல்லாம் எங்கே போய் பதுக்குறாரு, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதோடைய கதையோடைய ஸ்டோரி. ஆனால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நானும் வில்லன் தான் கொள்ளையடிப்பாரு, பணத்தெல்லாம் கொள்ளடிப்பாங்க, தனுஷ் தான் எல்லாம் போய் கண்டுபிடிப்பாரு. நான் அந்த மாதிரி படத்துல தான் வழக்கம் போல் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட்டா அந்த படத்தை பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஹீரோ போய் கொள்ளடிக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த போலீஸ்காரெல்லாம் அந்த ஹீரோவை பிடிக்க முடியுமா, அவங்களுக்கும் அந்த ஹீரோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் அங்கங்க பேங்க்ல கொள்ளடிச்சுட்டு அந்த கொள்ளை அடிக்கிற செய்திலாம் வந்துட்டே இருக்கும். அவங்களும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி அங்கங்க பொறி வைப்பாங்க. ஆனா அதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து மாட்டவே மாட்டாரு. கடைசி பார்த்தீங்கன்னா அதில் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக அப்படியே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டு இருந்து. இதில் என்னென்ன வந்து சொன்னேன், நம்ம கருணாஸ் எதுக்காக ஒரு கெட்டப்பில் அந்த நடிச்சிருக்காரே தெரில. அவருக்கு ஒரு வேஸ்ட்டு ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் நடிப்பில் ஒன்றும் சிறப்பாக இல்லை. அவருக்கு எதுக்காக அந்த சீன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு நட்சத்திர நட்டா படம் நடிக்கும் போது படம் வந்து வேற லெவலுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. சினிமா தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கும்போதும் சரி, கண்டிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸைட்டாக நீங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் போய் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது.